இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா கடவுள் உங்களுக்கு எதுவும் நல்லது செய்ய போகிறாருன்னு நினச்சிக்கோங்க. இந்த வீடியோவை மற்ற வீடியோ மாதிரி ஸ்கிப் பண்ணிவிட்டு போகாமல் தயவு செஞ்சு உட்காந்து முழுமையாக இந்த வீடியோவை கேளுங்க. ஏன்னா இது ஒரு நபர் முழுமையாக பாதிக்கப்பட்டது சம்மந்தமான வீடியோ, ஒரு வீட்டு உரிமையாளர் பாதிக்கப்பட்ட சம்மந்தப்பட்ட வீடியோ. இதே மாதிரி தமிழகத்தில் வெளியில் சொல்லப்படாத நிறைய தவறுகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி நான் சொல்ல போகிற விஷயம் மாதிரி உங்களுக்கும் வாழ்க்கையில் ஏதாவது விஷயம் நடந்திருந்தாலும் உங்கள் உறவினர்கள் நடந்திருந்தாலும் மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் அதை மென்ஷன் பண்ணிட்டு போங்க. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் பக்கத்தில் மேட்டமலை அப்படிங்கிற ஏரியாவில் ஒரு 6 மாதத்துக்கு முன்னே ஒரு வீடு கட்டணும்னு சொல்லி ஒரு நண்பர் ரெடி பண்ணியிருக்கார். 3-4 பேர்கிட்ட கொட்டேஷன் வாங்கியிருக்கார். வாங்கும்போது ஒரு கொட்டேஷன் ரொம்பையும் விலை கம்மியாக இருந்திருக்கு. எப்படின்னா மற்றவங்க கொடுத்த 2-3 பேர் கொடுத்த கொட்டேஷனை விட கிட்டத்தட்ட ஒரு 300-400 வரைக்கும் கம்மியாக இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. என்னையை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையும் ஒரே ஸ்கொயர் ஃபீட்டுங்கிறதே தவறுங்கிற கூற்றம் சொல்கிறவங்க நம்ம. சரி, இருந்தாலும் அவர் ஒரு 4 பேர்கிட்ட வாங்கின ஒரு கொட்டேஷனில் ஒரு கொட்டேஷனை செலெக்ஷன் பண்ணியிருக்காரு. அதுவும் மற்றவங்களை விட ஒரு 300-400 ரூபா கம்மியாக கொடுத்த நபருடைய கொட்டேஷன். சரி, ஓகே, அவர் நினச்சிருக்கார் நம்ம இந்த வீடை கட்டும்போது கிட்டத்தட்ட சதுரடிக்கு ஒரு 400 ரூபா வரைக்கும் குறைஞ்சதுன்னா நமக்கு ஒரு 4.5 லட்சம் 5 லட்ச ரூபா வரைக்கும் மிச்சம். அதனால் இந்த நபரை வச்சு வீடு கட்டிடுவோம்னு சொல்லிட்டு ஒரு நபர்கிட்ட வீடு கட்டணும்னு ஒரு நண்பர் அணுகியிருக்கார். வீடுக்கு வாஸ்து பூஜை பண்ணுறாங்க. வாஸ்து பூஜை பண்ணாண்டாக்க வீட்டு உரிமையாளர் ஒரு 50,100 ரூபா முன்பணமாக கொடுக்குறாரு. மீதி ரூபாயை நான் உங்களுக்கு அக்கௌண்ட்டில் சென்ட் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்கிறாங்க வீட்டு உரிமையாளர். அப்போது அந்த கான்ட்ராக்டுக்காரர் என்ன சொல்கிறாரு, வேண்டாம் வேண்டாம், அக்கௌண்ட்லலாம் நீங்கள் பணம் போட்டுறக்கூடாது, எங்களுக்கு அது நிறையா இஷ்யூ வந்துடும், அதனால் கையில் பணத்தை கொடுத்துருங்க, நம்ம வீடு கட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஓகே சார்ன்ட்டு மறுநாளே போய் மீதி ஒரு 5-6 லட்ச ரூபா வரைக்கும் எடுத்துகிட்டு போய் அதையும் போய் கையிலேயே கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு சரி சார் அக்ரிமெண்ட்டு போட்டுக்கலாமா அப்படின்னு வீட்டு உரிமையாளர்கள் இன்ஜினியர்கிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு, இல்லை அக்ரிமெண்ட்லாம் நமக்கு தேவை கிடையாது, ஏன்னா நீங்கள் நானும் பழகாத பழக்கமாக பார்க்குறீங்கல்ல, மற்றவங்கள்ட்டலாம் விட கொட்டேஷனில் எவ்வளோ கொடுத்துருக்கேன் சதுரடி, 300-400 ரூபா கம்மியாக கொடுத்துருக்கேன், உங்களுக்கு இப்படியெல்லாம் யார் பண்ணுவா, இதெல்லாம் ஒரு நம்பிக்கை தானே அப்படின்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட்டையும் தவிர்த்துட்டார். இப்படியே வீடு கட்டி கொண்டு வராங்க. பேஸ்மெண்ட்டில் நிற்கிது வீடு. பேஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் கான்ட்ராக்ட் எடுத்தவர் கையை விரிக்கிறார். சாரி, கான்ட்ராக்ட் எடுத்தவர் இன்ஜினியர் கிடையாது, அவர் வேறு ஒரு பில்டர் மாதிரி தனி கான்ட்ராக்ட். கையை தூக்கிறார். என்ன சொல்கிறாரு, பொருள் விலை ஏறிடுச்சு, என்னால் இந்த ரேட்டுக்கு இந்த கட்டடத்தை கட்ட முடியாது. எப்போது வாஸ்து பூஜை பண்ணும்போது அவருக்கு ரேட் ஏறலை, பேஸ்மெண்ட் கட்டுனடிக்கு ரேட் ஏறலை, கெட்டி முடித்ததுக்கு பிறகு ரேட் ஏறிடுச்சு அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். கெட்ட முடியாதுன்ட்டார். இப்போ இந்த வீட்டு உரிமையாளரோட மனநிலை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். தமிழகத்தில் இன்றைக்கி நிறைய இடங்களில் நடக்கிற முக்கியமான விஷயங்களே இதுதான். சரி, அதுக்கப்புறம் அந்த வீட்டு உரிமையாளர் அந்த கான்ட்ராக்டுக்கார்ட்ட போய் பேசுகிறார். சார் இப்படி பண்ணாதீங்க சார், என் வீடு பாதியில் நிற்கிது, இதுக்கு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது ரேட்டெல்லாம் ஏறிடுச்சு, இப்போது சதுரடிக்கு 750 ரூபாய் அதிகமாக கொடுங்க அப்படின்னு அந்த கான்ட்ராக்டுக்காரர் கேட்குறாரு. நல்லா யோசிச்சு பாருங்கள். முதல்ல 3 பேர் கொட்டேஷன் கொடுக்கும்போது எவ்வளோ கம்மியாக இருந்தது, 300-400 ரூபா. 400 ரூபாயை குறையணுங்கிறதுக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு இவர்கிட்ட போய் கொடுத்தீங்க. இவர் இப்போ என்ன கேட்குறாரு, சதுரடிக்கு 750 ரூபாய் அதிகமாக கேட்குறாரு. அப்போ வேறு ஒருத்தவங்க கொடுத்துருந்தா கூட அதை விட அவங்க 350 ரூபா எக்ஸ்ட்ரா கேட்குறாரு. இப்போ வீட்டு உரிமையாளர் சொல்கிறாரு, இல்லை என்னால் அவ்வளோலாம் கொடுக்க முடியாது, நீங்கள் இந்த வீடை முடிச்சு கொடுங்க. கான்ட்ராக்டுக்காரர் என்ன சொல்கிறாரு, என்னால் முடிக்க முடியாது, நீங்கள் கொடுத்த இந்த ரேட்டுக்கு இந்த வேலையை செய்ய முடியாதுன்னு இப்போ கையை விரிக்கிறார்.
இப்போ வீட்டு உரிமையாளர் என்ன பண்ணுறாரு, அக்ரிமெண்ட்டும் எழுதலை, போலீஸுக்கும் அவரால் போக முடியல, இவரை வச்சும் இந்த வீடு கட்டவும் முடியல. எங்களை மாதிரி யாராவது ஒரு இன்ஜினியரை வந்து பார்க்குறாங்க, எங்களையே பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளே பார்த்துருக்காங்க, எனக்கு அந்த வீடை கட்டி கொடுங்க சார்னு கேட்குறாரு. இப்போ நான் என்ன சொல்கிறேன், முதல்ல கட்டினார்ல கான்ட்ராக்டுக்காரரு, அவருக்கும் உங்களுக்கும் அந்த போட்ட வேலைப்பாடுகள் முடிவடைஞ்சிருச்சுன்னு சொல்லி அவர்கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்குங்க. அதுக்கு பிறகு நம்ம வேலையை கண்டினியூ பண்ணலான்னு நாங்கள் சொல்கிறோம். அப்போ இந்த கால சூழ்நிலையில் கால ஓட்டத்தில் மாட்டிக்கிட்ட நபர் யார்? வீட்டு உரிமையாளர் தானே, சரியா? இப்போ கிட்டத்தட்ட 5 மாதத்துக்கு மேலே ஆச்சு அந்த வீடு, அதோட பேஸ்மெண்ட்லேயே நின்று கிடக்குதான். இனிமேல் அவங்களால கட்டவும் முடியலையா? இப்போ ஒவ்வொரு இன்ஜினியரையாக பார்த்து நீங்கள் கட்டி கொடுங்க, நீங்கள் கொட்டி கொடுங்கன்னு வந்து கேட்குறாங்க. இப்போ அவருக்கு 5 லட்ச ரூபா கொடுத்தாங்கல்ல, சாரி 51,000 ரூபா அட்வான்ஸு, அடுத்து ஒரு 6 லட்ச ரூபா கொடுத்து ஒரு 6 லட்ச ரூபா வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்கான பில்லுமே இல்லை. அந்த 6 லட்ச ரூபாய்க்கு அந்த வேலை முடிஞ்சிருக்குமான்னு கேட்டால் கிடையாது. அதில் ஒரு 4 லட்சம் 3 லட்சத்து வரைக்கும் அவர் எடுத்துகிட்டு போயிட்டார். இப்போ யாருக்கு நட்டம், யாருக்கு நஷ்டம்? வீட்டு உரிமையாளருக்கு தானே நஷ்டம். இது தேவையா? ஏன் வீட்டு உரிமையாளர்கள் நிறைய பேர் இப்படி இருக்கீங்கன்னு எனக்குமே தெரியல. ஒரு ஆதங்கமாக இருக்குது, ஒரு வருத்தம் அதிகமாக இருக்குது. நம்ம வீடியோவிலே நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன், யாருக்கெல்லாம் நல்ல நேரம் இருக்கோ அவங்கள தான் நல்ல இன்ஜினியர்கிட்ட கொடுத்து வீடு கட்டுவாங்க. நேரம் நல்லா இல்லைன்னா நம்ம யாருமே இது பண்ண முடியாது. நானுமே விமர்சனம் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி தான் எல்லோரும் நடந்துக்கிறாங்க. நானே டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன், என்னோடய வீடியோவில் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். நீங்கள் வீடு கட்டுறதுக்கு முன்னாடி 2-3 பேர்கிட்ட கொட்டேஷன் வாங்குங்க, வேணான்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் தேர்ந்தெடுக்கிற நபர் சதுரடிக்கு இவங்களை விட கம்மியாக கொடுக்குறாரு அப்படிங்கிற காரணத்துக்காக மட்டும் நீங்கள் அந்த கான்ட்ராக்டை மாற்றக்கூடாது. இவருக்கும் அவருக்கும் என்ன பொருள் குவாலிட்டி இருக்குது, என்ன விதமான விஷயங்களில் 2 பேர் மாறுபடுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் முழுமையாக யோசிக்கணும். நல்லா யோசிக்க வேணாமா? 2-3 பேர் கொடுக்குற கொட்டேஷனை விட 300 400 கம்மியாக கொடுக்குறாருன்னு சொன்னால் அதில் என்ன காரணம் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக யோசிக்கணுமா, யோசிக்கக்கூடாதா? இப்படி தாங்க அந்த வீட்டு உரிமையாளர் மாட்டிக்கிட்டு முழிக்கிறாரு. இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு யாருக்குமே தெரியாது. நான் மறுபடியும் சொல்கிறேன், விலை கம்மியாக கிடைக்குதுன்னு சொல்லிவிட்டு உங்கள் பணத்தை கொடுத்து ஏமாந்து தெருவில் நிற்க வேண்டாம். நிறையா நண்பர்கள் அதை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இதை மாறணும். நம்ம தேர்ந்தெடுக்கிற பில்டர் யார், அவர் எந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்ருக்காரு, அவர் என்ன கொட்டேஷன் கொடுக்குறாரு, என்ன பொருள் போடுறாரு, என்ன குவாலிட்டியில் பண்ணி கொடுக்காருங்கிறத யோசிச்சு பண்ணுங்க. பரம்பரையிலேயே நீங்கள் தான் முதல் வீடு கட்ட போகிறீங்கன்னா எதுக்காக இந்த ரிஸ்கெல்லாம் எடுத்து நீங்கள் மாட்டிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கணும்? நிறையா பேசணும்னு தோணுது, வருத்தமாக இருக்குது. எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள், இனிமேல் யாராவது உங்கள் குடும்பங்கள்லையோ உங்கள் உறவினர்களையோ உங்கள் நண்பர்களோ வீடு கட்டணும்னு நினச்சாங்கன்னா அவங்க இந்த மாதிரி போலியான பில்டர்கள்கிட்ட கொடுத்து ஏமாறாமல் இருக்கணும்னா இந்த வீடியோவை தயவு செஞ்சு உங்களுடைய நட்பு வட்டாரங்கள் அனைவருக்கும் பகிருங்கள், சரிங்களா? இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது அனுபவம் இருந்ததுன்னா அதை கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். எந்த வீடியோவுக்குமே நான் அப்படி சொல்லியிருக்க மாட்டேன், இந்த வீடியோவுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ முழுமையாக பார்த்துட்டு நண்பர்களிடம் பகிருங்கள். அந்த வீட்டு உரிமையாளருக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல, பார்ப்போம். ஒருவேளை அந்த முதல்ல போட்டவங்களோட பிரச்சனைகளெல்லாம் முடிச்சு கொடுத்துட்டு வந்தால் நம்மளே திறன்பட அவங்க வீட முடிச்சு கொடுப்போம். நன்றி.